ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக்கெண்டில் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்ற ஒரு மினி vlog. ஆக்சுவலாக கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அதனால என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டுக்காதீங்க. கோட் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான ஒரு ஷார்ட் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதை பாருங்க. கோட் மூவி முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நான் வந்து ஜுடியோ ஷாப்பிங் போயிட்டேன். அம்பத்தூர் ராக்கி தேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ஜுடியோ ஷாப் இருக்கு. நிறைய டைம் நான் வந்திருக்கேங்க, பட் நிறைய இந்த மாதிரி vlog-ஆ எடுத்ததில்ல. ஸோ இந்த டைம் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலான ஒரு vlog உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து சின்ன கடை தான், அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. லைக் நான் கம்பேர் பண்றது சரவணா ஸ்டோர் அளவுக்கு இல்லை, பட் ஓரளவுக்கு சின்ன ஷாப் தாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இவ்வளோதான். அந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரெண்டியான இந்த எல்லாமே டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்சசரிஸ், மெயினாக லிப்ஸ்டிக், லிப் கிளாஸ், அதுக்கப்புறம் மஸ்காரா, ஐலைனர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து லேடிஸ்க்கு மட்டும்தாங்க. ஆஃபீஸ் கோயர்ஸ், அதுக்கப்புறம் காலேஜ் கோர்ஸ் எல்லாருக்குமே வந்து இங்கே வந்து கண்டிப்பாக பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸ்லிப்பர்ஸ், ஷூ கலெக்ஷன். மெயினாக எனக்கு இங்கே பிடிச்சது என்னென்னா மேக்ஸிமம் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 799 அவ்வளோதாங்க. நீங்கள் வந்துட்டு நார்மல் கடையில் பார்த்தீங்கன்னா மினிமமே 700 தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இங்கே வந்து மேக்ஸிமம் ப்ரைஸே 799 அவ்வளோதான். ஜுடியோ வந்து டாட்டாவோட ப்ராடக்ட் அப்படின்றதுனால கம்மி ப்ரைஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து குவாலிட்டியில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்லிப்பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸ்க்கு வந்துட்டு மேக்ஸிமமே வந்து இந்த மாதிரி லோக்கல் ஷாப்லலாம் வந்து 39 தாங்க இருக்கும். ஈவன் சரவணா ஸ்டோர் இந்த மாதிரி நான் கடையிலுக்கு போனாலுமே என்னோட சைஸ் வந்துட்டு பெருசுங்க. என்னோட ஷூ சைஸ் பார்த்தீங்கன்னா 40, 41 அந்த மாதிரி வரும். எனக்கு வந்துட்டு மெயினாக ஸ்லிப்பர்ஸே கிடைக்காதுங்க. ஆனால் ஜுடியோவில் வந்துட்டு மேக்ஸிமம் 42 நம்பர் கூட வச்சிருக்காங்க சைஸ். இப்போ லெக் சைஸ் பார்த்தீங்கன்னா 42 வரைக்குமே இருக்கு. லேடிஸ்க்கு எப்பவுமே வந்துட்டு நிறைய இருந்துச்சுன்னா எதை வாங்கணும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா, இங்கே அப்படிலாம் கிடையாது. மினிமமாக இருந்தாலுமே அது அவங்களுடைய ஸ்கின் டோனுக்கு எல்லாருக்கும் மேட்ச் ஆகிடுங்க. டஸ்கியாக இருக்கிறவங்க, இல்லைனா ஃபேராக இருக்கிறவங்க, டார்க்காக இருக்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே வந்துட்டு இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே சூப்பரான ஒரு டோனாக இருக்கும். நான் வந்துட்டு இந்த டைம் லிப்ஸ்டிக்ஸ் தான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேங்க. முன்னாடி வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக டாட்டா ப்ராடக்ட் அப்படின்னு தெரியாதுன்றதுனால நான் எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி. ஏன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் கெமிக்கல் ஃப்ரீயாக அந்த மாதிரி செக் பண்ணிட்டு தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே. பட் இங்கே வந்து நான் ஒரு லிப் பாம் ஒன்று வாங்கிட்டு போயிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது மாய்ஸ்சரைசர் மாதிரி லிப்புக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதனால நான் வந்து நெக்ஸ்ட் நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில லிப்ஸ்டிக்ஸ் அதெல்லாமே நான் இங்கே வாங்கிட்டு போயிருந்தேன். இந்த காஸ்மெட்டிக்ஸ் ப்ரைஸ் எல்லாமே 199, மேக்ஸிமம் 200 தாங்க. குட்டி குட்டியாக செட் ஆஃப் 3 லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். ஒரு பிங்க் நியூட் ஷேட்ல வாங்கியிருந்தேன். சரி ஸ்லிப்பர்ஸ் வாங்கலாம். ஷூஸ் வந்துட்டு மெயினாக எனக்கு எங்கேயுமே செட் ஆகாது. சரி இது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணேன். போட்டு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இதோட ப்ரைஸுமே 499 ருபீஸ் தான். ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ட்ரையல் கூட பண்ணிட்டு போகலாங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ட்ரையல் பார்த்தீங்கன்னா 5 ட்ரெஸ் தான் பண்ண முடியும். நான் கொஞ்சம் பேண்ட் தாங்க, அதுவும் சொன்னேன்னா என்னோட சைஸ்க்கு வந்து பேண்ட் செட் ஆகாது. ஸோ அதனால நான் இங்கே வந்து சில பேண்ட் எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். பேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் வந்தது. ஒர்த்து தாங்க. அதாவது நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்கும். சில கிராப் டாப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு சில டீப் நெக்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் மட்டும் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு தேவையான ஐட்டம் மட்டும் நான் ஷாப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஜுடியோ வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு ஷாப். ஸோ நீங்களுமே ஜுடியோல ஷாப் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து டோனர் போட்டு ஸ்கின் கேர் தான் நான் பண்றேன். ஸ்கின்னை வந்து நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். செராவே மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்றேன். சூப்பரா இருக்குங்க இது. இதுக்கப்புறம் வந்துட்டு டாட் அண்ட் கீயோட சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்றேன். இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல நீங்க வந்து ஃபவுண்டேஷன் இல்ல கன்சீலர் போடும்போது அந்த கெமிக்கல் எல்லாமே உங்க ஸ்கின்ல போகாது. இப்போ நான் யூஸ் பண்ற டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் எல்லாம் கெமிக்கல் ஃப்ரீ, ஹார்ம்லெஸ்ஸான கெமிக்கல் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்கின் டேமேஜஸ் கொடுக்காது. இது வந்து நான் ஜுடியோல வாங்கின க்ளோ மாய்ஸ்சரைசருங்க. இது வந்து கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸ்கின்ல போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இது பிரைஸ் 159 ருபீஸ் தான். இதுக்கு முன்னாடி ஒரு கெட் ரெடி வித் மீல போட்டிருக்கும் போது ஒரே ஒரு சிஸ்டர் தான் உனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆக்சுவலாக டார்க் சர்க்கிள் எனக்கு போகல அப்படின்னு. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் தாங்க. இப்போ பார்த்தீங்களா சேம் லைட்டிங் கிடையாது. இது வந்துட்டு ஒரு மாதிரி எல்லோ டோன் லைட்டிங். நான் அந்த கெட் ரெடி வித் மீல யூஸ் பண்ணது வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட் டியூப்லைட் கலர் லைட்டிங். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு டார்க் சர்க்கிள் அதில் அதிகமாக தெரிஞ்சிச்சு. கோட் மூவிலே என்னோட லுக் நீங்கள் சன்லைட்ல பார்க்கும்போது என்னோட ஸ்கின் எவ்வளோ ஃபேராக இருந்தது பார்த்தீங்களா, அப்படிதான் நேரில் இருந்தது. பட் உங்களுக்கு இந்த லைட்டிங் மாறதுனால அப்படி இருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கன்சீலர் கிரைலான் கன்சீலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்து நேரில் வந்து நேச்சுரலாக இருக்கும். நிறைய டிவி ஆர்டிஸ்ட் எல்லாருமே இவங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த கன்சீலர் தான். ஸோ என்னோட ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால எனக்கு சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் ஃபவுண்டேஷனே ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இது வந்து
வந்து இன்னொரு ஆரஞ்சு கரெக்டர் தான். இது அந்த அளவுக்கு ஆரஞ்சு டிண்டா இருக்காது. ஸோ நான் அதனால சும்மா இதுவுமே ட்ரை பண்றேன். இவ்வளோ இது போட்டா போதும், இந்த ஆரஞ்சு கரெக்டர் போட்டா போதும். எல்ஏ கேர்ள் ட்ரை பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா மாஸ் ட்ரை பண்ணாங்க, எதுவுமே செட் ஆகல எனக்கு. அந்த ஆரஞ்சு கரெக்டர்லாம் யூஸ் பண்ணாலுமே அந்த கண்ணு கீழே வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கன்சீலர்லாம் போய் செட் ஆகிட்டு ரிங்கிள்லாம் ஃபார்ம் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ட்ரை ஆன மாதிரி இருந்தது. அதனால நான் வந்து அந்த ஆரஞ்சு கரெக்டர் இப்போ யூஸ் பண்றது கிடையாது. ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாலுமே என்னோட ஸ்கின் வந்து ஒரு டோன் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. டார்க்கா தெரியறேன். நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மேபிளினோட ஸ்டிக் கன்சீலர் தாங்க. இது எனக்கு வந்து ஏன் பிடிச்சிருக்குன்னா ஈஸியா இருக்கு. அப்ளிகேஷன் பண்ணும் போதும் சரி, நம்ம நல்லா பிளெண்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஜுடியோல வாங்கின லிப் பாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அது பிரைஸ் வந்து 100 rupees தான். நான் வந்து நைட் டைம்ல இந்த லிப் பாம் போட்டு படுத்துட்டு மார்னிங் எழுந்தனா லிப் ட்ரையா ஆறது கிடையாது. இன்சைட்டோட பனானா பவுடர் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்து மேபிளினுடைய காம்பாக்ட் பவுடர் ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் வந்து லாரியல் பாரிஸ் கூட ட்ரை பண்ணுங்க. எதுவுமே எனக்கு செட் ஆகல. எனக்கு வந்து இந்த பனானா பவுடர் அவ்வளோ சூப்பரா இருக்கு. வீட்டேஜ் ஸ்கின் டோன், அதுக்கப்புறம் இந்த எல்லோ அண்டர்டோன்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஃபேர் அண்டர்டோன், ஈவன் டஸ்கியா இருக்கிறவங்க கூட இந்த பனானா பவுடர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஃபேரா தெரியலாம். பிரைட்டன் அப் பண்ண மாதிரி இருக்குது இந்த பவுடர். நான் வந்து மார்ஸோடைய 5-in-1 பிரஷ் தான் யூஸ் பண்றேன். இதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நாளாவே பிளஷ் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஜுடியோல எனக்கு மாட்டிடுச்சுங்க. இந்த டார்க் கலர் நம்ம யூஸ் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன். அவ்வளோ அழகா சூப்பரா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் பிளஷ்ஷே யூஸ் பண்ண மாட்டேன். பிளஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மேக்கப் அந்த அளவுக்கு நல்லாவே இன்னுமே ரிச்சா என்னுடைய ஸ்கின் டோன் அவ்வளோ அழகா எடுத்து காட்டுச்சு. மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐ லேஷஸ் எல்லாம் கர்ல் பண்ணிட்டு போடும்போது நல்லா இருக்கும். டாஸ்லர் ஐலைனர் தான் யூஸ் பண்றேன். இதோட பிரைஸ் வந்து 49 rupees தாங்க. சூப்பரா இருக்கு. மஸ்காரா வந்து மிலானி மஸ்காரா தான் யூஸ் பண்றேன். இது பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், 1500 rupees வரும் இந்த மஸ்காரா. பட் வந்துட்டு நல்லாவே நம்மளுடைய அந்த லேஷஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி நல்லாவே லேஷஸ் எல்லாமே பெருசான மாதிரி நம்ம காட்டும். நம்ம போட போட நம்ம லேஷஸ் டார்க்கா தெரியும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரெனேவோடைய மிட் நைட் காத்தில் தான் யூஸ் பண்றேன். இது எனக்கு வந்து நல்லா டார்க்கா தாங்க இருக்கு. பட் அழிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்து அழிக்கிறோம் இல்லையா, அப்போ இன்னுமே கண்ணுக்கு கருவளை வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது வந்து ஜுடியோல நான் வாங்கின ஒரு பிங்க் டோன் லிப்ஸ்டிக் தான். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜுடியோல லிப்ஸ்டிக் அந்த மாதிரி நீங்க ஐட்டம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரைஸ் 79 rupees தான். வர்த் இட். அவ்வளோ அழகா நம்ம லிப்ல வந்து நம்ம அழகா லைன் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். எந்த ஷேட் லிப்ஸ்டிக் நீங்க போட்டாலுமே இந்த லிப் லைனர் பக்காவா செட் ஆயிடும். அவ்வளவுதாங்க. இதான் என்னுடைய ஃபைனல் லுக். நான் போட்டிருக்க பிளவுஸ் வந்துட்டு ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சு ஒரு எல்போ ஸ்லீவான பிளவுஸ் தான். பின்னாடி போட் நெக் போட்டு இந்த மாதிரி ஒரு பேக் ஓபன் வச்ச ஒரு பிளவுஸ். இது சாரி RMKல தான் எடுத்திருந்தேன். இந்த கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவ்வளவுதாங்க. நாங்க கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியா சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம், லட்டு, சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டு நாங்க ஸ்ட்ரைட்டா வந்து எங்களுடைய ஆபீஸ் தான் போயிட்டு இருக்கோம். கோவில்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா என்னுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டேங்க. ஆஃபீஸ் நேம் வந்து ஆட்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எங்களோடது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய ரியல் எஸ்டேட், ரெஸ்டாரண்ட், காமர்ஸ் இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து ஆட் ரன் பண்ணுறோம், கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறோம், நிறைய லீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோங்க. 12 இயர்ஸ்க்கு மேலே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வந்து MBA முடிச்சிருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு MA ஜேர்னலிசம் முடிச்சிருக்காரு. இதுதான் எங்களோட வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபுல்லா வெளியே சுத்திட்டு இருந்தனால நான் எதுவுமே சமைக்கலைங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா நாங்க ராஜா பவன் போயிட்டோம். இங்க எப்படின்னா வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும், பிளஸ் குவான்டிட்டி, நிறைய சாப்பாடு அதிகமா கொடுப்பாங்க. எனக்கு வந்து சாப்பாடே சாப்பிடணும்னு தோணல. அதனால வந்துட்டு நான் வந்து வெறும் பன்னீர் ஃப்ரை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் லேட்டா இருந்தனால கொஞ்சம் மூட் அப்செட்டா இருந்தேன். லீ வந்து ஒரு மீல்ஸ் வாங்கி லீயும் பாப்பாவும் ஷேர் பண்ணிட்டாங்க. சதுர்த்திக்கு வந்துட்டு எனக்கு இந்த கொழுக்கட்டெல்லாம் செய்ய தெரியாதுங்க. அதனால வீட்டில் எதுவுமே செய்யவும் முடியல. இந்த கோவிலுக்கு போகிறதுனால எனக்கு வந்துட்டு நான் ஆக்சுவலாக மார்னிங் பர்சனும் கிடையாது. காலைல எழுந்து சமைக்க எனக்கு அதெல்லாம் வரல. பண்ணாலுமே நார்மலா பேசிக்கான சாப்பாடு தான் தெரியும், மற்றபடி நிறைய எல்லாம் தெரியாது. ஆனா இந்த 90s கிட்ஸ்லாம் ரொம்ப பாவங்க. ஏன்னா அவங்க அம்மா பேம்பர்டா வளர்த்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த குக்கிங்ல அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோட ஏஜ்ல இருக்க நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சமைக்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பேசிக்கானதுலாம் தெரியுதுங்க. பட் இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த மாதிரி டைம்ல வந்து அவங்களுக்கு இந்த கொழுக்கட்டை, அதிரசம் அதெல்லாம் செய்யவே தெரியல. எல்லாருமே ஒர்க்கிங் உமனா இருக்கிறதுனால அவங்களுக்கு டைமும் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால நம்மளுடைய கல்ச்சரே மாறிடுச்சுங்க. எல்லாமே வந்து ஆன்லைன் ஆகி போயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால ஏன் செய்யணும், கடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் குருட்டு புத்தி தான் நம்மளுக்கு தோணுது. இங்க சாப்பிட்டோம் இல்லையா, மீல்ஸோடைய ஃப்ரீ வந்துட்டு
ஐஸ்கிரீமும் அதுக்கப்புறம் பீடாவும் கொடுத்துருந்தாங்க. ஐஸ்கிரீமோட இன்கிரீடியன்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தா மில்க் சாலிட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு அவர்கிட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீமும் கேட்டு நான் 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த குவாலிட்டி வால்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. குவாலிட்டி வால்ஸ்ல பாத்தீங்கன்னா அது ஐஸ்கிரீம் கிடையாதுங்க, ஃப்ரோசன் டெசர்ட். ஃப்ரோசன் டெசர்ட்னா கண்டிப்பா வாங்கி தராது. அவ்வளவுதாங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.